இன்னைக்கு நீங்க தேர்தல் விதிமுறை வந்துருச்சு. ஏதோ ஒரு நகை வாங்குறதுக்கு நீங்க 5 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போனாலும் அது கணக்கு சொல்லணும். நீங்க கடன் வாங்கிட்டு போவீங்க. ஆனா கடன் கொடுத்தவன் வந்து கணக்குல இல்லாத பணம் கொடுத்துருப்பான். இப்ப அது ஒரு கோரிக்கை வந்து வைக்கப்பட்டிருக்கு. 50,000 2 லட்சம். அதான் 50,000 2 லட்சமா உயர்த்துங்க. செக்கிங் பண்றதே வந்து அரசு அதிகாரி தானே நம்ம கேட்க முடியாது. இதை வைத்துட்டு வழிமுறை பண்ணா என்ன பண்ணுவீங்க? நாளைக்கு காலையில் தேர்தலுக்கு முதல் நாள் கூட கூட்டணி மாதிரி வரலாறு நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சோகமான படம் ஓடிட்டு போது திடீர்னு காமெடி ட்ராக் வரும். திடீர்னு 2 பாட்டு வைப்பாங்க, 4 பேர் டான்ஸ் ஆடுவாங்க. இது வந்து அந்த கதைக்கு சம்பந்தமே இருக்காது. அதே போல ஒரு கட்சியுடைய கூட்டத்தில் புதுசா 2 கொடி முளைக்குதுங்கும் போது அந்த கொடியை இவர் சொல்லாம விட்டா பாருங்க, அங்க 2 தீவிர கொடி முடிச்சது, அப்ப இவர் எதுவுமே பேசலன்னு கேட்பீங்க. அத்தியாவசிய பொருட்களுக்கு ஓகே, இது அத்தியாவசிய பொருள் தான். அவங்களுக்கு அத்தியாவசியம் இல்ல, அரசியல் ஜெயிக்கணும். ஆமா, அரசியல் நம்மளாவது நாளையோட முடிஞ்சு போயிடும். வந்து அவங்களுக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன வருது? டிடிவி வந்து என்டிஏல இருந்து வெளியில போனாரு. திரும்பி வரும்போது என்டிஏ கூட்டணிக்குள்ள தான் வந்திருக்காரு. அதிமுக கூட்டணியில அவர் வரல. ஏன்னு சொன்னால் அதிமுகவை ஒருங்கிணைக்கணும், அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் பிடிக்கலன்னு சொல்லி போனே ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவர் தனியா நடத்திட்டு இருக்கும் போது பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தேசிய ஜனநாயக மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர், அரசியல் விமர்சகர் பாபு பரமேஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்னதான் நடக்குது? திமுக கூட்டணியில் தேர்தல் அறிவித்த அன்றிலிருந்து தொடங்கி அவங்க தீவிரமாக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட் உள்பட எல்லாம் கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டான்னு வச்சிங்களேன். கூட்டணிக்குள்ளே கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளே கூட்டணி. இப்போ அதிமுக தலைமையிலான கூட்டணின்னு வந்து சொல்லப்பட்டாலும் இத்தனை முறை பிரதமர் வந்தும் அதிமுக தலைமையிலான கூட்டணி சொல்லியிருக்காரா? என்டிஏ தலைமையில் தானே சொல்லியிருக்காரு சார். இது என்டிஏ கூட்டணின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதிமுகவுடைய பொதுச் செயலாளருடைய எடப்பாடி தலைமையில் தான் கூட்டணிங்கிறது எல்லா மேடையிலும் இப்போ வந்த மேடையில் கூட அதான் திருச்சி மாநாட்டிலையும் அதான் சொல்லியிருக்கிறாங்க, பொதுக்கூட்டத்திலையும் அதான் சொல்லியிருக்கிறாங்க. எங்கேயுமே மாற்றியெல்லாம் பேசலை. என்டிஏ கூட்டணிங்கிறது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் டிடிவியை சொல்லுங்கள். டிடிவி வந்து என்டிஏலேருந்து வெளியில் போனார். திரும்பி வரும்போது என்டிஏ கூட்டணிக்குள்ளே தான் வந்திருக்காரு. அதிமுக கூட்டணியில் அவர் வரல. ஏன்னு சொன்னால் அதிமுகவை ஒருங்கிணைக்கணும், அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் பிடிக்கலன்னு சொல்லி போனே ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் தனியாக நடத்திட்டு இருக்கும்போது அவர் அதிமுகவோட வந்தார்னா அதிமுகலேயே வந்துடலாம். அப்போ அவர் என்டிஏக்குள்ளே தான் வர முடியும். அப்போ என்டிஏக்கு வரும்போது என்டிஏக்கு தலைமை யாரு? பாரதிய ஜனதா கட்சி தான். அப்போ என்டிஏ கூட்டணிக்குள்ளே வரும். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அன்புமணி எங்கே போயிருக்காரு? அவர் அதிமுக கூட்டணிக்கு போயிருக்காரு. அப்போ அது அதிமுக தானே டிசைட் பண்ணுறாங்க, என்டிஏ டிசைட் பண்ணல. வர்றாங்க, அவங்களுக்கு ஏடிஎம்கே வேணுமா என்டிஏ கூட்டணிக்குள்ளே போனோமாங்கிறத முடிவு பண்ணுறாங்க. என்டிஏ கூட்டணிக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் பாரதிய ஜனதாவுடைய தலைமையில் இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியில் எல்லா கட்சிகளும் அதுக்குள்ளே வர்றாங்க. ஏடிஎம்கேன்னு சொன்னீங்கன்னா மாநிலத்தில் இருக்கக்கூடிய சின்ன கட்சிகள் வந்து இதுக்கு வர்றாங்க. இதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம். நம்ம கட்சி வந்து நமக்கு ஒரு புதிய கட்சி நம்ம கூட்டணிக்குள்ளே வருது, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, அங்கே பாருங்க கொடி பறக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் தாவேகா கொடின்னு எங்கேயும் சொல்லலை. இல்லை, எங்கேயும் சொல்லல. அங்க பறந்த ஊடகங்கள் கேமராவா அந்த பக்கம் திருப்பினாங்க. அது வந்து 2 கொடி பறந்தது. அந்த கொடி வந்து ஏடிஎம்கே கொடியா கூட இருக்கலாம், பிஜேபி கொடியா கூட இருக்கலாம். எந்த கொடியா? தாவேகா கொடின்னு எங்க சொன்னாரு? தாவேகா கொடி சார். கொடி பறந்தது சார். 2 கொடி பறந்தது. 100 கொடி பறக்கறதுல 2 கொடி பறந்துச்சு, இல்லன்னு சொல்லல. அதை பறந்த கொடி வந்து தாவேகா கொடி தானே? ஆமாங்க, 2 கொடி பறந்தது. 100 கொடி, 98 கொடி ஏடிஎம்கே கொடி. பாருங்க, கொடி பறக்குது அப்படிங்கிறது புது கட்சிகள் உள்ள வருங்கிறத தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக ஒருத்தர் சொல்லுவார். அவருடைய கட்சியை பலப்படுத்துறதுக்கு, அந்த ஏரியாவுடைய தொண்டர்களை பலப்படுத்துறதுக்காக சொல்லுவார். சார், 100 கூட்டணிகள் இன்னைக்கும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நாளைக்கு காலையில் தேர்தலுக்கு முதல் நாள் கூட கூட்டணி மாதிரி வரலாறு நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. 52 வருஷம் ஒரு பழமையான கட்சி அதிமுக. அந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக தமிழகத்தை ஆண்ட வரலாறு இல்லைங்களா? 33 வருஷம். அந்த கட்சியினுடைய முன்னாள் முதலமைச்சர் யார்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள், எதிர்கட்சி தலைவர். இப்படி இருந்தும் தன்னுடைய கட்சி தொண்டர்களை எப்படி வந்து உற்சாகப்படுத்தணும், எப்படி வந்து அவர்களை வந்து இன்னும் வந்து ஊக்கப்படுத்தணுங்கிறது வந்து தன்னுடைய செயல்பாடு இருக்குல்ல, அந்த செயல்பாடு மூலயமா வந்து மேலும் மேலும் தெரிவிக்கணும். வராத கட்சியை என்ன உங்கள் வழி மேல் விழி வைத்து காத்திருந்து அது நமக்கு வருது, நமக்கு கொடி பறக்குது அப்படின்னு சொல்லி உங்க முகத்துல வந்து அவர் வந்து கரிய பூசின மாதிரி பூசிட்டாரு. சட்டமன்றத்துல பேசுனீங்க. அந்த கூட்டத்துல சினிமா நடிகர் விஜய்,
ஏடிஎம்கேல விஜயை பிடிக்காதவங்க இருப்பாங்க, பிடிச்சவங்களும் இருப்பாங்க. அவர் திரை நடிகராக இருப்பார். அந்த கொடி பறக்கும் போது அந்த அதிமுக தொண்டனை உற்சாகப்படுத்துறதுக்கு கூட அந்த வார்த்தை வந்திருக்கும். பாருங்க உங்க தலைவரோட கொடி கூட பறக்குது அப்படிங்கிற ஊமையில கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேண்டான்னு சொன்னீங்கன்னா அந்த கொடியை சொல்லுவீங்க. இன்னைக்கு அவர் வந்திருந்தாருன்னு சொன்னா பேச்சு வேற மாதிரி இருந்திருக்கும். இல்ல சார், ஆனால் அவரும் வருவதில் இல்லைன்றாரு. இவங்களும் அவங்கள கூப்பிடலங்கிறத உறுதியா தெளிவுபடுத்திட்டாங்க. உற்சாகப்படுத்த எப்படி உற்சாகப்படுத்தலாம்னா, ம். தொண்டர்களே, அதாவது பார்த்தீங்கன்னா வந்து அதிமுக ஆட்சியில தான் 7.5, அதிமுக ஆட்சியில தான் அத்திக்கடவு அவிநாசி திட்டம், அதிமுக ஆட்சியில தான் தைப்பூசத்துக்கு விடுமுறை, அதிமுக ஆட்சியில தான் பார்த்தீங்கன்னா காவேரி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம், இப்படி சொல்லி மராமத்து பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பட்டியலை போட்டு சொல்லியிருந்தாருன்னா அது உற்சாகப்படுத்துறதுக்கான அர்த்தம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் இருக்குங்களே, இது சார், வந்து அது வந்து நீங்க சொல்ற விஷயம் என்னன்னா, தொண்டர்களுக்கு சொல்ல வேண்டியது இல்ல அது. பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி அது. நாங்க என்னென்ன நலத்திட்டங்கள் வந்து அதிமுக ஆட்சியில குடுத்திருக்கிறோம். இன்னைக்கு வந்து ஒரு கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகள், மாணவர்கள் 7.5% எவ்வளவுக்கு நல்லது அடைஞ்சிருக்காங்க, நன்மை அடைஞ்சிருக்காங்க. இந்த தண்ணி திட்டம் வந்து அத்திக்கடவு திட்டத்தை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் பொதுமக்கள்கிட்ட சொல்லிடணும். ஒரு கட்சியோடைய கூட்டத்துல இது எல்லாமே ஏற்கனவே நடந்த விஷயங்கள். அது முடிஞ்சு அடுத்த 5 ஆண்டுகள்ல இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் பாலிடிக்ஸ்ல டிஎம்கே என்ன பண்ணியிருக்குதுங்கிறத நம்ம சொல்லணும். டிஎம்கே மக்களுக்கு இழைத்திருக்கக்கூடிய கொடுமைகள் என்னன்னு சொல்லணும். எந்தெந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலைன்னு சொல்லணும். இந்த சினிமால பார்த்தீங்கன்னா, ஒரு சோகமான படம் ஓடிட்டு இருக்கும்போது திடீர்னு காமெடி ட்ராக் வரும். திடீர்னு 2 பாட்டு வைப்பாங்க. 4 பேர் டான்ஸ் ஆடுவாங்க. இது வந்து அந்த கதைக்கு சம்பந்தமே இருக்காது. அதே போல ஒரு கட்சியுடைய கூட்டத்துல புதுசா 2 கொடி முளைக்குதுங்கும்போது, அந்த கொடியை இவர் சொல்லாம விட்டா, பாருங்க அங்க 2 தீவிக கொடி முளைச்சது. அப்ப இவர் எதுவுமே பேசலன்னு கேட்பீங்க. அது 2 முளைத்து இருக்குது. வந்தால் வரவேற்போம். வரலைனாலும் கவலை இல்ல. இன்னைக்கு அவர் வரலைன்னு யாரும் இங்க அழுதுட்டு இருக்கல. அது பாட்டுக்கு அதோடைய வேலைகள் நடந்துகிட்டு தான் இருக்குது. தொகுதிய வந்து முடிவு பண்றது வந்து இங்க நெறைய காரணிகள் இருக்கு சார். நான் நெறைய முறை நம்ம டிபேட்லயே சொல்லியிருக்கேன் நானு. ஃபர்ஸ்ட்டு கட்சியோடையது, அப்புறம் சின்னத்தோடையது, அப்புறம் அந்த தொகுதியில வாழக்கூடிய சமுதாயங்கள் சார்ந்தது. அதுக்கப்புறம் ஏற்கனவே நின்ன வேட்பாளருடைய செயல்பாடுகள். இது போக அந்த கட்சி எதிர்க்கட்சியோடதா, நம்மளோடதா, இல்ல என்ன சாதக பாதகங்கள்னு சொல்லி இத்தனை ஃபேக்டர்ஸையும் அனலைஸ் பண்ணி தான் இன்னைக்கு ஒரு தொகுதிய டிசைட் பண்ணணும். ஏன்னா, முன்னாடி மாரி இல்ல. முன்னாடி உங்களுக்கு தேர்தல் செய்தின்னு சொன்னா தூர்தர்ஷன்ல வரும், ரேடியோல வரும், பேப்பர்ல வரும். இன்னைக்கு ஆன் த ஸ்பாட் உட்கார்ந்து இருக்கும்போதே லைவ்ல ஒரு ஓட்டு ஏறுது, தபால் ஓட்டு ஒரு ஏறுதுன்னு சொன்னா மக்களுக்கு தெரியும். அப்போ அந்த ஏன்னா இன்னைக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் வோட்டிங் வந்து லீடர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா 100 ஓட்டு கூட இருக்குது. 50 ஓட்டு, ஒரு ஓட்டுல தோத்த ஜெயித்த ஹிஸ்டரி நம்மகிட்ட இருக்குது. ஸோ எதையுமே வந்து உடனே முடிவு பண்ணிட முடியாது. ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். ஏடிஎம்கே, என்டிஏ கூட்டணி இன்னைக்கு ஆட்சியில இல்ல இங்க. டிஎம்கே இருக்குது. அவங்க எல்லா அஸ்திரங்களையும் பயன்படுத்துவாங்க. ஆட்சி, அதிகாரம், காவல், பணம் எல்லாமே அவங்கள்ட்ட இருக்குது. இந்த சக்தியை எதிர்க்கணும்னு சொன்னா, ஒரு கூட்டணி தர்மத்தை கூட்டணிக்குள்ள எந்த பிரச்சனையும் ஏன்னா, இன்னைக்கு இவருக்கு அதிகமா குடுத்துட்டீங்க, அவருக்கு அதிகமா குடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு பிரச்சனைகள் வரும். அப்ப இந்த சமுதாயம் சார்ந்தவங்களுக்கு நீங்க ஏன் குடுக்கலன்னு வரும். கட்சி குடுக்கலன்னு வரும். 2வது தன்னுடைய நிலைப்பாடை விட்டுட முடியாது. தான் தனியா நின்னு, தனியா மெஜாரிட்டியில வரணுங்கிறது எல்லா கட்சிக்கும் இருக்கக்கூடியது. பிஜேபிக்கு இருக்குது, அன்புமணிக்கு இருக்குது. அவர் எவ்வளவு வாட்டி மாற்றம், ஏற்றம்லாம் நெறைய சொல்லியிருக்கிறாரு. கடைசியில ஏமாற்றம் தான் மிஞ்சுச்சு. அது 2வது பிரச்சனை. பட் இன்னைக்கும் அந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அனைத்து விதமான அந்த ஒரு காரணிகள வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து ஒரு முடிவு பண்ண முடியும். நீங்க அவசரப்பட்டு இல்ல இவங்க வந்து 25 கூட்டணிய சேர்த்துக்கிட்டாங்க. 25 பேர சேர்த்திருக்கிறாங்க. அங்க 2 தான் பெரிய கட்சிங்கிறது. அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா, பாமக இருக்குது. ஜி.கே. வாசன் இருக்கிறாரு. இந்த மாரி இவங்களுக்கு எல்லாமே ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் வோட்ஸ் இருக்குது. கம்யூனிட்டி பேஸ்டாவும் இருக்குது. சமுதாய விதத்தில இருக்குது. சில தொகுதிகளே அவங்களுக்கு இருக்குது. ஆனா டிஎம்கேல எப்படி இருக்குதுன்னா, இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அங்க ஆட்சியில அதிகாரத்துல இருக்கிறாங்க. 2க்கும் உள்ள டிஃபரன்ஸ் வேற. ஒரு அது பலமா இருக்கிறாங்க. பலமா இல்ல. பலமா இல்ல. இல்ல. இதே சமூகத்துக்காரர்கள் அங்கேயும் இருக்காங்க. ஆட்சி அதிகாரத்துல இருக்காங்க. அதுதான் ஆட்சி அதிகாரம் முடிஞ்சு போச்சு. இப்பவே காவந்த அரசு தான். இதுக்கப்புறம் நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தேர்தல் ஆணையம் முழுக்க கண்காணிப்பில் தான் வந்து அரசே இயங்கும். ஆமா. இல்லைங்களா? ஆமா. அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா, திமுக அரசு வந்து அனைத்து விதமான வல்லமைகளோட இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல, அது வந்து எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏற்கனவே எல்லாம் நாங்க ரெடி பண்ணி வச்சிட்டோம்ல. இன்னைக்கே போய் நீங்க ரெடி பண்ண போறீங்க சார். எலெக்ஷன் இந்த தேதியில வரப்போகுது சார். நாளைக்கு கடை அடைப்புன்னா இன்னைக்கு நீங்க உங்க வீட்டுக்கு ஜாமான் வாங்கி வச்சிருவீங்கல்ல. நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்களா? நாளையிலிருந்து பெட்ரோல் பங்க் ஸ்ட்ரைக்கு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கே வண்டிக்கு 100 ரூபாய்க்கு போடுறோம், 500 ரூபாய்க்கு போட்டு வச்சிட மாட்டீங்களா? அதுதான் நடக்கும். அது அத்தியாவசிய பொருட்களுக்கு ஓகே. இது அத்தியாவசிய பொருள் தான். அவங்களுக்கு அத்தியாவசியம். இல்ல அரசியல் ஜெயிக்கணும். ஆமா. அரசியல் நம்மளாவது நாளையோட முடிஞ்சு போயிடும் பந்து. அவங்களுக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன வருது? விட்டுட்டு போனாங்கன்னா எவ்வளவு கேஸ் பின்னாடி வரும்?
நீங்க செஞ்சு முன்னாடி என்ன விதைச்சீங்களோ அதெல்லாம் அறுவடை பண்ணி தானே ஆகணும். அப்ப இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகும் ஆளுங்கட்சி. சரி, அவர்களுக்காவது பார்த்தீங்கன்னா 20க்கும் மேற்பட்ட கட்சிகள் சார். ம். உங்க கூட்டணியில பார்த்தீங்கன்னா 10 கட்சிகளுக்குள்ள தான் இருக்கிறாங்க. சரி. இப்ப விரைவாக ஒரே நாள்ல பேசி முடிச்சிடலாமே. எதுக்கு வந்து டெல்லி போகணும்? எதுக்கு வந்து சார் இங்க ஜனநாயக முறைப்படி தொகுதி பங்கீடு நடக்குது. அங்க ஹிட்லர் முறைப்படி நடக்குது. 2க்குள்ள இந்தா இவ்வளவுதான் உனக்கு. இங்க வந்து அப்படி இல்ல. நீங்க எவ்வளோ கேட்குறீங்க? சரி இவ்வளவு தாங்க தர முடியும்னு சொல்லிட்டு, அவங்கள்ட்ட வந்து நிறை குறைகள பேசி பண்றதுக்கு லேட் ஆகும். ஒவ்வொரு கட்சியும் பார்த்தீங்கன்னா 3 முறை அழைத்து ஜனநாயக முறையில பேச்சுவார்த்தை 3 முறை எதுக்கு அழைச்சாங்க? மொத வாட்டி அப்ப நீங்க முடிச்சிட வேண்டியது தானே? ஜனநாயக முறையில பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அது எப்படி சார் அது சர்வாதிகாரம்? ஜனநாயகம் இல்ல. அது எப்படி சர்வாதிகாரம் சொல்றீங்க? நான் வந்து நீங்க ரூ. 100 என்கிட்ட கேட்குறீங்க. அதெல்லாம் முடியாது சார். நான் ரூ. 10 தான் தர்றேன். நீங்க எந்திச்சு போயிட்டீங்க. 2வது வாட்டி வர்றீங்க. சரி நான் ரூ. 25 தர்றேன். நீங்க எந்திச்சு போயிட்டீங்க. கடைசியில வரும்போது சரி ரூ. 50 தரேன். இதுக்கு மேல போ முடியாதுன்னு அவங்களுக்கு வேற கட்சி இல்ல. அங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்குது? விஜய் கிட்ட போ முடியாது. ஆட்சி அதிகாரம் கிடையாது, பணபலம் கிடையாது. அப்படிங்கும்போது விஜயை நம்பி எப்படி போ முடியும்? ஏன்னா விஜய்ட்ட யாருமே போகல. அவர் மாநாடு நடத்தும்போதே கூட்டணி, ஆட்சி, அதிகாரம், பங்கு நம்மள நம்பி வர்றவங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டாமான்னாரு. மக்கள் நல்லா அந்த ஆட்சிகள் நல்லா வச்சு செஞ்சுட்டாங்க. இப்ப 1 மாதத்துக்கு முன்பு என்ன சொன்னாங்க வானதி சீனிவாசன்? நாங்க பீஸ் கோயில் தலைமையில எடப்பாடி பழனிசாமி அவர் இல்லத்துல காத்துக்கிட்டு இருக்கோம். இல்ல சார், ஒவ்வொரு முறையும் பியூஷ் கோயல் வராரு. கூட்டணியை வந்து ஒரு இறுதி படத்துக்கு கொண்டு வராரு. நல்லா தெரிஞ்சுங்க. ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீல் சந்தோஷ் வராரு. இங்கே பிஜேபி வளரல. என்ன யாருமே வேலையை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு அவரு பேசிட்டு போறாரு பங்குக்கு. இதெல்லாம் இப்போ எடப்பாடி பழனிசாமி கணக்கில் எடுத்து பேச மாட்டாரா? இல்ல சார். அதாவது வேலை செய்யறதுன்னு சொன்னா தேர்தல் தேதி அறிவிக்கல. நீங்க சொன்ன பீரியட்ல வந்தப்போலாம் தேர்தல் தேதி அறிவிக்கல. தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் தொண்டர்கள வந்து என்ன பண்ணுவாங்க? பணி செய்யறதுக்கு அந்தந்த மாவட்டம், அந்தந்த தொகுதி அதுக்கப்புறம் வேட்பாளர்கள் அறிவித்ததுக்கு அப்புறம் தான் முழு வேகத்துல வேலை நடக்கும். இது நம்மளுடைய அரசியல்ல எப்பவுமே இருக்கிற விஷயம். 6 மாசத்துக்கு முன்னாடி இப்போ நான் உங்க வீட்டுக்கு நான் வர்றேன் சார். என் மகளுக்கு கல்யாணம் சொல்லி பத்திரிக்கை 6 மாசத்துக்கு முன்னாடி வச்சிடுறேன். அந்த 6வது மாசம் வரும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? நீங்க மறந்துருவீங்களா? மறந்துருவீங்க. ஏன்னா இயல்பு. ஏன்னா 6 மாதங்கள் டைம் இருக்குது. அப்போ நீங்க முன்னாடியே இதெல்லாம் பண்ணியிருந்தாலும், நாளைக்கு நீங்க மக்கள்ட்ட போய் நிக்கும்போது, "ஓ! அப்படியா நேத்து வந்தனே" அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. அப்ப தொடர்ந்து நீங்க போயிட்டே இருந்தாலும், "என்னய்யா டெய்லி வர்றன்னு?" கேட்பான். இல்லை சார், இயல்பான விஷயங்கள் இது. இதெல்லாம் வந்து உங்க நடைமுறை பார்வைக்கு நான் வரேன். 6 மாதத்துக்கு முன்னே நிச்சயதார்த்தம் முடித்து 6 மாதத்துக்கு பிறகு திருமணம் என்றாலும் அந்த ஞாபகம் வந்து இரு வீட்டாருக்கும் இருக்கும். அவங்களுக்கு இருக்கும். இரு வீட்டு பொதுமக்களுக்கு உறவினர்களுக்கும் இருக்கும்ல, நண்பர்களுக்கும் இருக்கும்ல. சார் ரொம்ப க்ளோஸ் கான்டாக்ட்ல இருக்கவங்களுக்கு தான் இருக்கும். அது நீங்க எல்லாரையும் அப்படி எடுத்துக்க முடியாது. ஏன்னா அன்னைக்கு கால சூழ்நிலை என்ன? அன்னைக்கு கால சூழ்நிலை என்ன? நாளைக்கு காலையில நடக்கிற விஷயத்துக்கு இன்னைக்கு தான். நீங்க 6 மாசத்துக்கு முன்னாடி சொன்னா எனக்கு ஞாபகம் இருக்காது. சிலவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பத்திரிக்கைய முன்னாடி வச்சுக்கிட்டு, இவர் கல்யாணம் சொல்லியிருக்காரு போகணும்பாங்க. அது யாரு? தவிர்க்க முடியாத உறவினர்கள். பக்கத்து வீட்ல இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுங்க. மற்றபடி தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கக்கூடிய 5½ கோடி வாக்காளர்கள் வந்து ஞாபகம் வச்சுட்டு இவங்க நேத்தைக்கு வந்தாங்க, நம்ம இன்னைக்கு ஓட்டு போடணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்படி இருந்தா நீங்க ஏன் கடைசி நாள் வரைக்கும் கேம்பெயின் பண்றீங்க? ஃபாரின் மாரி 2 பேரும் டிவில உட்கார்ந்து 2 தலைவரும் உட்கார வச்சுட்டு பேசிட்டு போயிடலாமே. இல்ல, எதிர்காலத்துல அது போல தான் ஆக போகுது. அது வரணுங்கிறேன். அது எதிர்காலத்துல வந்தாதான் தேர்தல் செலவுகள் குறையும், தேவையில்லாத பிரச்சனைகள் குறையும், இந்த கள்ள ஓட்டு போடுறது குறையும், பணப்பட்டுவாடா குறையும், ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்கும். இது எல்லாமே எப்படி நடக்கும்னா 2 தலைவர கூப்பிடு 2 பேரையும் உட்கார வை. நீ உன் திட்டத்த சொல்லு, உன் திட்டத்த சொல்லு. வேலை முடிஞ்சு போச்சு. அப்படி ஏன்னா பெரிய கண்ட்ரின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காலயும் அப்படிதான் நடக்குது, மத்த நாடுகள்லயும் அப்படிதான் நடக்குது. ஏன் தமிழ்நாட்டுக்கு நல்ல விஷயம் அதெல்லாம் எடுத்துக்கூடாதா என்ன? தமிழ்நாட்டுல இந்தியா முழுவதுமே எடுத்துக்கணும். நிச்சயமா. ஏன்னு சொன்னால் ஒரு தேர்தல் என்பது நமக்கு ரொம்ப விளையாட்டா இருக்குது. ஆனா ஒரு தேர்தலை நடத்தி முடிப்பதற்குள்ள இந்திய அரசாங்கத்துக்கு ஆகக்கூடிய செலவுகள், எவ்வளவு அதிகாரிகள், எவ்வளவு செலவினங்கள், எவ்வளவு டென்ஷனு, பொதுமக்களுக்கு இதுல நிறைய இடைஞ்சல் இருக்கு சார். இன்னைக்கு நீங்க தேர்தல் விதிமுறை வந்துருச்சு. ஏதோ ஒரு நகை வாங்குறதுக்கு நீங்க 5,00,000 ரூபாய் எடுத்துட்டு போனாலும் அது கணக்கு சொல்லணும். நீங்க கடன் வாங்கிட்டு போவீங்க. ஆனா கடன் கொடுத்தவன் வந்து கணக்குல இல்லாத பணம் கொடுத்திருப்பான். இப்ப அது ஒரு கோரிக்கை வந்து வைக்கப்பட்டிருக்குது. 2 50,000 லட்சம். அதான் 50,000 2 லட்சமா உயர்த்தணுங்க. அது வந்து இந்த டெக்ஸ்டைல்ல இருந்து வச்சிருக்காங்க. உயர்த்தணும். நேத்து. ஆமா. அது எல்லாருக்குமே வேணும் சார். ஆமாமா. எல்லாருக்குமே வேணும். இன்னொரு விஷயம் மக்களுக்கு விழிப்புணர்வு வரணும் இன்னும். இந்த நாள் வரைக்கும் நீங்க ஏன் வெயிட் பண்றீங்க? இல்லையா? நீங்க அத வந்து மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ரிஸ்க் இல்ல. பணத்த கையில எடுத்துட்டு போறதுங்கிறது ரிஸ்கான வேலை தான். ஏன்னா எது வேணாலும் நடக்கலாம். நிச்சயமா, ஸோ நிச்சயமா. அப்புறம் நம்ம போய் அரச குறை சொல்றது, லாண்ட் ஆர்டர குறை சொல்றது, காவல்துறை குறை சொல்றது. நீங்க பணம் கொண்டு போது ராத்திரி நேரத்துல செக்கிங் நடக்குது. செக்கிங் பண்றதே வந்து அரசு அதிகாரி தானா நம்ம கேட்க முடியாது.
இதை வைத்துட்டு வழிபறி பண்ணான்னு என்ன பண்ணுவீங்க? இது போன்ற பல விஷயங்கள் இருக்குது. அதனால மக்களும் கொஞ்சம் விழிப்புணர்வோட அந்த தேதி வரைக்கும் தேதி டிக்ளேர் பண்றது பண்ணலன்றாங்க. பண்ணதுக்கப்புறம் நடைமுறைக்கு வந்துச்சுன்னா, அது உங்களுக்கு மட்டும் இல்ல. எனக்கு எல்லாருக்குமே தான் இருக்குது. அதை மக்களும் புரிந்து கொண்டு விழிப்புணர்வோடு நடந்துக்கணும். நிகழ்ச்சியில் பங்கேற்று பலர் கருத்தில் தெரிவித்தமைக்கு எதைங்கிறது நன்றி சார். நன்றி, வணக்கம்.